ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தமல்லி டு போரூர் மெட்ரோ சோதனை ஓட்டம் வந்து நேற்று வெற்றி பெற்றிருக்கு. பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் ஐயப்பன்தாங்கல் வழியாக 5:30 மணிக்கு வந்து கிளம்பின இந்த ட்ரெயின் வந்து போரூர் 5:55க்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்ட்டு மெட்ரோ வந்து அறிவிச்சிட்டாங்க. பூந்தமல்லியிலிருந்து போரூருக்கு 10 ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குங்க. இதில் வந்து 3 ட்ரெயின் தான் இப்போதைக்கு இவங்க டெஸ்டிங்க்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. பல முறை வந்து இந்த டெஸ்டிங் பண்ண பிறகு தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து கொண்டு வருவாங்க. ஆரம்பத்தில் டிரைவர்லெஸ் டெக்னாலஜியாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து டிரைவர் அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இந்த ட்ரெயினை இயக்கப்படாது. முதல் கட்டமாக வந்து 20 கிலோமீட்டரில் வந்து இவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது படிப்படியாக 80 கிலோமீட்டர் வரைக்கும் இது டெஸ்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. போரூர் டு பூந்தமல்லியில் பார்த்தீங்கன்னா 6 பெட்டிகள் கொண்டு இயக்கப்படுற அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருந்தாலும் 3 பெட்டிகள் வச்சு தான் அவங்க இயக்குறாங்க. முதல் 10 வருஷத்துக்கு வந்து 3 பெட்டிகள் கொண்ட டிரைவர்லெஸ் டெக்னாலஜிஸ் கொண்ட மெட்ரோக்கள் தான் இயக்கப்படும். அதுக்கப்புறம் படிப்படியாக 6 பெட்டிகள் கொண்ட மெட்ரோ வந்து இவங்க இயக்குவாங்க. 3 வழித்தடங்களில் 118 கிலோமீட்டர், லைட் ஹவுஸ்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் 26 கிலோமீட்டருக்கு, லைட் ஹவுஸ்லேருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்லேயும், கோடம்பாக்கம் பிரிட்ஜிலேருந்து பூந்தமல்லி பைபாஸ் மேம்பாலம் வழியாக இந்த மெட்ரோ வந்து இயக்கப்படுங்க. இதில் பார்த்தீங்கன்னா போரூர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் வரைக்கும் பணிகள் வந்து எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சு. போரூர்லேருந்து முல்லை தோட்டம் வரைக்கும் 2.5 கிலோமீட்டருக்கு மார்ச் 20ஆம் தேதி சோதனை ஓட்டம் வந்து நிறைவு பெற்றுச்சு. அது வெற்றியும் ஆயிடுச்சு. அடுத்த கட்டமாக மே 30ஆம் தேதி இன்னொரு டெஸ்டிங் இருக்குங்க. போரூர்லேருந்து பூந்தமல்லி டவுன் லைனில் வந்து இந்த டெஸ்டிங் வந்து நடக்கும். இந்த ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள்ள இந்த மெட்ரோ டிரைவர்லெஸ் டெக்னாலஜி போரூர்லேருந்து பூந்தமல்லிக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.